சாணக்யா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை வெளிக்கொண்டு வரும் பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை. நேரடி மற்றும் இணைய வழி. கான்டாக்ட் 7338824242. லக்னோவில் உள்ள விண்வெளி வசதியில் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட பிரம்மோஸ் ஏவுகணைகளின் ஃபர்ஸ்ட் பேட்ச் வெளியீடு இந்தியாவின் வளர்ந்து வரும் நம்பிக்கையையும் வலிமையையும் வெளிப்படுத்துகிறது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பேசியுள்ளார். லக்னோவில் முதல் தொகுதி பிரம்மோஸ் ஏவுகணைகளை கொடியசைத்து தொடக்கி வைக்கும் விழாவில் பேசிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், பிரம்மோஸின் நம்பகத்தன்மையுடன் சேர்ந்து லக்னோவின் நம்பகத்தன்மையையும் வளர்ந்துள்ளது. இது நாட்டின் வளர்ந்து வரும் நம்பிக்கை மற்றும் வளர்ந்து வரும் பலத்தின் அடையாளமாகவும் திகழ்கிறது. உத்தரப்பிரதேச பாதுகாப்பு தொழில் வழித்தடத்தின் 6 முனைகளில் லக்னோவும் ஒன்றாகும். சில ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியாவின் மிகவும் மேம்பட்ட ஏவுகணைகளை லக்னோ தயாரிக்கும் என்று யாராவது கற்பனை செய்திருக்க முடியுமா? அந்த கனவு நனவாகிவிட்டது என்றார். லக்னோ உற்பத்தி நிலையத்தில் 100 பிரம்மோஸ் ஏவுகணைகள் தயாரிக்கப்பட்டு இந்திய ராணுவம் மற்றும் கடற்படைக்கு வழங்கப்படும் என்றும் இது ஆயுத படைகளின் முதுகெலும்பாக மாறியுள்ளது என்றும் ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். இந்த பிரம்மோஸ் வசதி படைகளின் பலத்தை மட்டும் அடையாளப்படுத்தவில்லை, உத்தரப்பிரதேசம் இப்போது எந்த ஒரு சவாலையும் எதிர்கொள்ள தயாராக உள்ளது என்ற செய்தியை அனைவருக்கும் சொல்கிறது. உத்தரப்பிரதேசம் இப்போது அதன் குற்ற பிம்பத்தை கடந்து வந்துள்ளது. அதற்காக முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் பாராட்டு கூறியவர் என்று கூறினார். மேலும் லக்னோவில் உள்ள பிரம்மோஸ் ஏவுகணை தயாரிப்பு மையம் திறக்கப்பட்ட 5 மாதங்களுக்குள் அங்கிருந்து பிரம்மோஸ் ஏவுகணைகள் கொடியசைத்து அனுப்பப்படுவது வரலாற்று சாதனை என்றும் இது நாட்டின் பாதுகாப்பு மற்றும் தற்சார்பு ஆகியவற்றை உறுதி செய்வதற்கான ஒரு படி என்றும் அவர் கூறினார். ஆபரேஷன் சிந்தூரின் போது இந்தியாவின் பாதுகாப்புக்கு பிரம்மோஸ் உகந்தது என்பதை நிரூபித்தது. வெற்றி என்பது வெறும் ஒரு சம்பவம் மட்டுமல்ல, அது நமது பழக்கமாகிவிட்டது. ஆபரேஷன் சிந்தூரில் நடந்தது வெறும் ஒரு ட்ரைலர் மட்டும்தான். ஆனாலும் அந்த முன்னோட்டமே பாகிஸ்தானுக்கு ஒரு விஷயத்தை உணர்த்தியது. அதாவது பாகிஸ்தானுக்கு இந்தியாவால் பிறப்பு கொடுக்க முடிந்தால் வேறு என்னவெல்லாம் செய்ய முடியும் என்று நான் மேலும் சொல்ல தேவையில்லை என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் உறுதியாக தெரிவித்தார்.